ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை ஷேர் பண்ணுங்கள். டுடே நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 2.5 பார்ட் 2 வீடியோ. அப்படியே ஃபஸ்ட் பார்ட்டில் ஃபஸ்ட்டு 2 சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து 2.5 தேர்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? தேர்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டேர்ம் அண்ட் காமன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஏபி ஊஸ் த nth டேர்ம் இஸ் given below. இந்த 2 சம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் நான் போடுறேன், செகண்ட் சம் நீங்கள் போடுங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், tn ஈக்குவல் -3 + 2n. இப்போ இந்த எண்ணுக்கு நம்ம வேல்யூ தர போகிறோம். அப்போது a ஈக்குவல் t1, என்னோட வேல்யூ 1 அப்படி நம்ம விட்டோம்னா, அப்போது -3 + 2 இன்ட்டு n பக்கத்தில் 1 போடுங்க. ஓகேவா? இப்போ ஆன்சர் -3 + 2 1s are 2. இப்போ ஆன்சர் -1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்னுக்கு நம்ம மென்ஷன் பண்ணோன்னா என்னுக்கு பதிலாக 2 மென்ஷன் போடுறோம். ஓகேவா? ப்ளஸ் 2 × 2, அப்போது -3 + 2 2s are 4. ஆன்சர் 1. எப்போ இதுக்கு டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா, d ஈக்குவல் t2 - t1. இப்போது இந்த t2ஓட வேல்யூ 1 மைனஸ் t1ஓட வேல்யூ -1. இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. ஓகேவா? அப்போது 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1, ஆன்சர் 2. டிஃப்ரென்ஸ் வந்து 2. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து a உடைய வேல்யூ ஃபஸ்ட் டைம் வந்து -1, டிஃப்ரென்ஸ் வந்து 2. ஓகேவா? இதே போல் நீங்கள் செகண்ட் சம்மு நீங்கள் பயிற்சி எடுங்க. ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? செகண்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த 19th டேர்ம் ஆஃப் an AP -11 -15 and -90 etc. இப்போது இது ஏபி அவங்களுக்கு கொடுத்தோம். அப்போ இது ஃபஸ்ட்டு டேர்ம் ஏவுடைய வேல்யூ -11. இப்போ நம்ம டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டினால செகண்ட் டேர்ம் வந்து ஃபஸ்ட் டைம் மைனஸ் பண்ணணும். அப்போ -15 -11. அப்போ -15 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 11 ஈக்குவல் மைனஸ் எவ்வளோ வரும்? 4. இது டியோட வேல்யூ. ஓகேவா? இப்போ நம்பர் ஆஃப் அவங்களே கொடுத்தா 19. இப்போ இது மாதிரி கொடுத்தா ஃபார்முலா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். tn ஈக்குவல் a + n - 1 × d. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போது என்னுள்ள 19, இப்போ ஏக்கு -11 ப்ளஸ் 19 - 1 × d -4. -11 ப்ளஸ் 19ல் 1 மைனஸ் பண்ணால் 18 × -4. ஓகேவா? இப்போது -11 ப்ளஸ் 18 × 4, 18 4s are 72. அதே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், அப்போது இங்கே மைனஸே நான் போடுறேன். ஓகே, -72. அப்போ -11 அண்ட் -72 எவ்வளோ ஆன்சர்? ரெண்டுமே சேம் சிம்பிள்னால அடிஷன் பண்ணோம். அப்போ -83. அப்போ 19 டேர்ம் என்னது? 83 -83. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம். இவங்களே ஏபி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ tn உடைய வேல்யூ 54 -54. ஓகேவா? ஏவோட வேல்யூ 16, டியோட வேல்யூ செகண்ட் டேர்ம் ஃபஸ்ட் டேர்ம் மைனஸ் பண்ணோம். அப்போ செகண்ட் டேர்ம் 11, இங்கே 16 எவ்வளோ? -5. இப்போது ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுங்கள். tn ஈக்குவல் a + n - 1 × d. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏவுடைய வேல்யூ நமக்கு 16, tn உடைய வேல்யூ அவங்களுக்கு சொல்லிட்டோம் -54. 16 +
நம்பர் ஆஃப் டேர்ம் வந்து -54 இங்கே -1 டியோட வேல்யூ -5 இப்போ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணாமா -54 ஈக்குவல் 16 ப்ளஸ் -54 -1 வந்து ஒன் மினிட் கொஞ்சம் சின்ன கரெக்ஷன் என்ன நம்ம தெரியாதுல்ல என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படிங்க டிஎனுடைய வேல்யூ -54 ஏவோட வேல்யூ 16 ப்ளஸ் என் நமக்கு தெரியும் n-1 அப்படி இருக்கட்டும் டியோட வேல்யூ -5 ஓகேவா இப்போ -54 ஈக்குவல் 16 அப்படியே இருக்குது இதை -5 ஈக்குவல் இந்த பக்கம் அதாவது அந்த உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு போகிறோம் அப்போ மல்டிப்ளை பண்ணால் -5n மைனஸ் +5 வரும் ஓகேவா இப்போ -54 ஈக்குவல் 16 ப்ளஸ் மைனஸ் இந்த ப்ளஸ் உள்ள அனுப்பிடுங்க ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -5n ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் 5 ஓகேவா அப்போது -54 ஈக்குவல் 16 + 5 எவ்வளோ 21 - 5n ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த 5n மட்டும் அப்படியே வச்சிடலாம் -5n மட்டும் அப்படியே வச்சிடலாம் இதில் இந்த பக்கம் அனுப்பிட்டிங்கன்னா 21 இது வெளில அனுப்பிட்டு இது உள்ள அனுப்புறது ஓகேவா +54 வெயிட் -21 இங்கே மைனஸ் வரும் ஓகேவா -54 இங்கே +21 ஈக்குவல் அந்த பக்கம் போனால் -21 கிடைக்கும் ஓகேவா அப்போ -5n ஈக்குவல் ஆட் பண்ணிங்கன்னா -75 மைனஸ் கேன்சல் ஆகிடும் இப்போ 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 1s 5 2 5 5s 25 அப்போ என்னோட வேல்யூ 15 லாஸ்டான ஸ்டேட்மெண்ட் நீங்கள் இன்னும் therefore 15th term is -54 இந்த டேர்ம் வந்து கண்டென்ட் இங்கே ஏரியாகும் ஓகேவா பார்த்துக்கோங்க அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுறது தான் இதில் கூட ஓகேவா 6th சம் பார்ப்போம் ஃபைண்ட் த மிடில் டேர்ம் s ஆஃப் த ஏபி தான் கொஞ்சம் எலாபரேட்டாக வேறு ஃபார்மில் வச்சு போட போகிறோம் ஏபியுடைய கொடுத்தான் அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம் in an AP is அதுக்கான ஃபார்முலா n equal L minus A by D plus 1 இதுக்கான ஃபார்முலா இது இந்த ஃபார்முலா நல்லா பார்த்துக்குங்க ஈக்குவல் ஃபஸ்ட்டு ஏவுடைய வேல்யூலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணல ஏவுடைய வேல்யூ இங்கே 9 லாஸ்ட் நம்பர் இங்கன்னா 183 டிஃப்ரென்ஸ் இல்லை டிஃப்ரென்ஸ் தெரியும் செகண்ட் டேர்ம் ஃபஸ்ட் டேர்ம் மைனஸ் பண்ணோம் செகண்ட் டேர்ம் வந்து 15 ஃபஸ்ட் டேர்மு 9 இப்போ மைனஸ் பண்ணால் 6 இது அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா 18 - 9/6 + 1 18ல் 9 மைனஸ் பண்ணால் 174/6 + 1 கேன்சல் பண்ணிங்கன்னா 6 1s 6 6 2s 12 5 54 6 9s 54 அப்போது 29 + 1 ஆன்சர் 30 அப்போ நான் இது இன்னும் முடியல நல்லா மிடில் டேர்ம் தான் கேட்குறான் நம்ம இதான் முடிச்சிருக்கோம் ஸோ
30 அப்படின்னு நம்பர் ஆஃப் டேர்ம். இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் மிடில் டேர்ம் 15க்கும் 16க்கும் மிடில் டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போது 15க்கு மிடில் டேர்ம் இது வந்து நம்பர் ஆஃப் டேர்ம் 30. நெக்ஸ்ட்டு இந்த மிடில் டேர்ம் 15க்கும் 16க்கும் மிடில் டேர்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போது 15க்கு போனால் T15 ஈக்குவல் ஃபார்முலா தெரியும், a + n - 1 × d. a வந்து 9, நம்பர் ஆஃப் டேர்ம் வந்து 15, n வந்து 15. அப்போ n 15 50 - 1 14 × 6. அப்போ 9 + 14 6 84. ஆன்சர் 93. இது வந்து T15க்கான இது. அதே போல் T16க்கு கண்டுபிடிங்க. அப்போது a + 15d. அப்போ 9 + 15 × 6 பண்ணிங்கன்னா 9 + 90 கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்னது 99. அப்போது மிடில் டேர்ம் ஆர் என்னென்ன மிடில் டேர்ம் சொல்லியிருக்கோம் 93 அண்டு 99. அப்போ இந்த இடத்துல மிடில் டேர்மான ஆன்சர் என்னன்னா இதுக்கான ஆன்சர் மிடில் டேர்ம் 93 அண்டு 99. ஓகே இதான் ஆன்சர். ஸோ ஓகேவா. நெக்ஸ்ட் 7th question. If 9 times 9th term is equal to the 15 times 15th term, show that 6 times 6 24th term is 0. இது வெரி ஈஸி தான், நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. என்ன கொடுத்துட்டாங்கன்னா 9 டைம் ஆஃப் 9th term, அதாவது 9 டைம் ஆஃப் 9th term 9 டைம்ஸ் இதுக்கும் 15 டைம்ஸ் ஆஃப் 15th term, அதான் 15 டைம்ஸ் ஆஃப் 15th termக்கும் ஈக்குவல். அப்போது இதுக்கான வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா. அப்போது 9 டைம் 9 × 8 a + 8d ஈக்குவல் 15 × a + 14d. ஃபார்முலா உங்களுக்கு இன்னும் தெரியும். n வந்து 1 மைனஸ் பண்ணால் 8 வரும். அது n அப்படின்னா 9 1 மைனஸ் ஆனால் 8, அதான் ஸ்டேட்டாக போட்டு ஓகேவா. உள்ளே இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 9a + 9 8s 72d. அதே போல் 15a + 15 × 14 210d. ஓகேவா. இதெல்லாம் ஒரே ஈக்குவேஷனை கொண்டு வரலாமா. கொண்டு வந்துருங்க. 0 மட்டும் இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் 0 வரணும். இதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா 9a + 72d - 15a - 210d ஈக்குவல் 0. இதில் a வந்து இந்த மைனஸ் உள்ள வந்து மைனஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 மினிட் இருங்க. என்ன சொல்கிறாங்கன்னா 15a இந்த எல்லாமே அந்த பக்கம் எட்டும் போது சொல்லியிருக்காங்க. உள்ள மைனஸால் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அப்போது 15a + 210d - 9a - 72d ஈக்குவல் 0. -15a 15a - 9a. அப்போ 15ல் 9 போனால் 6. அப்போது 6a இதுலேருந்து நம்ம கொண்டு வந்துருக்கோம். 6a + 210லேருந்து 72 மைனஸ் பண்ணால் 138d ஈக்குவல் 0. இதில் காமனாக நம்ம 6 வெளியே எடுத்தோம்னா 6 எடுத்தால் a + 23d ஈக்குவல் 0. ஓகேவா. இது எப்படி ரைட் பண்ணலான்னா
6 into a plus 23 எப்படி போடலாம்னா 24 minus 1 into d equal to 0. இந்த ஃபார்மட் பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது எப்படி இருக்குது 6 t24 equal 0. இப்போ ப்ரூவ் ஆயிடுச்சா? ஸோ hence proved. ஓகேவா? ஓகே 8th கொஸ்டின். இஃப் 3 + k இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இது எல்லாமே ஏபியில் தான் இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் ஏபியில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஏபிசி இதை ஃபார்மேட் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா 2b = a + c இந்த ஃபார்மேட்டையும் கொண்டு வரணும். அப்போது இஃப் ஏபிசி இந்த இடத்துல வரணும். அப்போது ஏபிசி அப்படின்றது இந்த 3 + k அப்படின்றது ஏ, 18 + k பி, 5k வந்து சி. ஓகேவா? இப்போ கொண்டு வந்துடலாமா? ஃபார்முலா கொண்டு 2 பியோட வேல்யூ என்னது இங்கே 18 - k கரெக்டா? ஈக்குவல் ஏவோட வேல்யூ 3 + k ப்ளஸ் சியோட வேல்யூ 5k - 1. இப்போது இந்த உள்ள இந்த 218 இல்லைல்ல, இதை மல்டிப்ளை பண்ணிடலாம். உள்ளே மல்டிப்ளை பண்ணி 2 18s are 36 - 2k. 3 நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு அடிஷன் பண்ணிடலாம். 3 + 1 4 ப்ளஸ் இங்கே ஒரு கே இருக்குது, இங்கே 5k இருக்குது. 5 + 1k எவ்வளோ 6k. ஓகேவா? இப்போது கேலாம் ஒரு சைடு, நம்பர்ஸ் ஒரு சைடு வச்சிடலாம். அப்போது 6k + 2k = 36 - 4 வரும். அப்போ 6 + 2 8 8k 36ல் 4 போனால் 32. இப்போது 8 1s are 8, 8 4s are 32. அப்போ கேவோட வேல்யூ 4. ஓகேவா? கேவோட வேல்யூ தானே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க, அதான் கேவோட வேல்யூ. ஓகே, ஸோ ஓகே சம் ஈஸி தான், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 9th சம். இது கொஞ்சம் பெரிய சம்மு, கொஞ்சம் பார்த்துக்கு. ஓகேவா? பிளேஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நியூ பேஜ் கூட போடுறேன், நல்லா லிசன் பண்ணிக்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், நல்லா விட்டுங்க. ஏபி அப்படின்ற வேல்யூ கொடுத்தா இப்போ XYZ உடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ டி ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா செகண்ட் டேர்மையும் ஃபஸ்ட் டேர்மும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிங்கன்னா 10 - x. இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு t3 - t2 இது கழிச்சுன்னா y - 10. இது செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு t4 - t3 24 - y இது தேர்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் t = t5 - t4. t5 வேல்யூ வந்து 50 வேல்யூ z -24. இது ஃபோர்த் ஈக்குவேஷன். ஓகேவா? நம்ம ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டோம். இப்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஓகேவா? சமம் பார்த்தலாமா? இப்போது செகண்ட் ஈக்குவேஷனும் அந்த தேர்ட் ஈக்குவேஷன் கொண்டு வந்துட்டிங்கன்னா y - 10 = 24 - y. ஒய்யில் ஒரு பக்கம் கொண்டு வந்துங்க. y + y 2y வரும். 24ல் 10 மைனஸ் ஆட் பண்ணிங்கன்னா y ஒரு பக்கம் 10 அந்த பக்கம் அனுப்பிடுங்க. y இந்த பக்கம்னா ப்ளஸ் ஆகிடும். இப்போ y + y 2y மைனஸ் அந்த பக்கம் வேணும் +10. அப்போ 24 + 10 34. கேன்சல் பண்ணால் 2 1s are 2, 2 1s are 2, 7s are 14. ஓகேவா? அப்போ y = அப்போ y = 17. இந்த வேல்யூவை இதை சப்மிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு
ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அந்த செகண்ட் இதுலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 10 ப்ளஸ் மைனஸ் x equal to y minus 10. 10 minus x equal y ஓட வெளிப்புற ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 17 minus 10. அப்போ ஆன்சர் 10 minus x equal 17ல் 10 போனால் 7. இந்த x மட்டும் இங்கே வச்சுருங்க. x minus 10 7 minus 10. அப்போ ஆன்சர் 3. நற்றி மைனஸ் டி கிடைக்கும். இங்கே மைனஸ் எக்ஸ் மைனஸ் கண்டா எக்ஸ் ஈக்குவல் 3. ஓகேவா? ஓகே, இதுக்கான கண்டினியூஷன் இங்கே போடுறேன். இது 9th சம்முக்கான கண்டினியூஷன். நெக்ஸ்ட்டு ஃப்ரம் தேர்ட் அண்டு ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. 24 minus y equal to z minus 24. 24 minus 17 வேல்யூ y ஓட வேல்யூ 17 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். z வேல்யூ நமக்கு தெரியாது minus 24. 24ல் 17 மைனஸ் பண்ணால் 7. z minus 24. அப்போ z வேல்யூ 7 plus 24. அப்போ z வேல்யூ 31. இப்போ x y z ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்போ ஸோ x ஓட வேல்யூ 3, y ஓட வேல்யூ 17, z வேல்யூ 31. ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் சம் கொஞ்சம் பெரிய சம் தான், ஆனால் கொஷின் பேச ஆன்சர் சின்னது தான். ஃபஸ்ட் டேர்ம் வந்து ஏ நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா 20 சொல்லிட்டோம், 20 சீட்டுன்னு. ஸோ செகண்டு டேர்ம் பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் 2. அப்போ என்ன வரும்? 20 நம்ம ஏ எடுத்துனா அப்போ 22 வரும். தேர்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா அது 2 எக்ஸ்ட்ரா ஆகும். அப்போ ஏ ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 22 24. இப்போ டிஃப்ரென்ஸ் 2 1 இன்க்ரீஸ் ஆச்சு. அப்போது தேர் ஆர் how many rows சொன்னாங்க? 30 ரோஸா? 30 row. இப்போ ஃபார்முலா என்ன? டி 30 equal to a plus 29 d. a value 20 plus 29 into 2. 20 plus 29 into 2 58. இப்போ ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 78. T30 உடைய வேல்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 சம்ஸும் நல்லா பார்த்துக்குங்க. ஓகேவா? இந்த 10 சம்மும் நல்லா பார்த்துக்குங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அந்த 7th சாப்டர் ஓவரால் இந்த எக்ஸசைஸ் இன்னும் 3 சம் இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த பார்ட் 2 வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.